புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். கேரளாவின் பெயரை மாற்ற மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க கேரளாவை இனி கேரளா என்று அழைக்க முடியாது, கேரளம் என்றுதான் அழைக்க வேண்டும். கேரளாவினுடைய பெயரை கேரளம் என்று அழைப்பதற்கான பரிந்துரைக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. கேரளாவினுடைய பெயரை கேரளம் என்று அழைக்க வேண்டும் என ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு கேரள மாநில அரசு சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தது. அதனை பாஜகவும் கேரள மாநில பாஜகவும் கூட ஆதரவு தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த பரிந்துரைக்கு இன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கேரளா என்பது கேரள மொழியிலே கேரளம் என்று அழைக்கப்பட்டாலும் அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் உள்ள பிற மொழிகளில் அது கேரளா என்றுதான் அழைக்கப்படுகிறது. அதற்கு பதிலாக இனி அனைத்து மொழிகளிலும், அதாவது ஆங்கிலம், தமிழ் உள்ளிட்ட எந்த மொழியாக இருந்தாலும் அனைத்து மொழிகளிலும் இனி கேரளம் என்றே அழைக்கப்படுவதற்கான அந்த பரிந்துரைக்கு இன்று ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இது ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கு அரசியல் சாசன சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டும். அதற்கு தான் இன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. விரைவில் இது தொடர்பான ஒரு மசோதா அடுத்த மாதம் கூடுகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மிக முக்கியமான ஒரு கொள்கை முடிவாக இந்த முடிவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இதற்காக இந்திய அரசியலமைப்பின் 3வது பிரிவின் கீழ் கேரளம் என்று திருத்தம் செய்வதற்கான அந்த பரிந்துரைக்கு தான் இன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது போன்று பல மாநிலங்கள் தங்களுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றன. குறிப்பாக மேற்கு வங்கம் கூட, நாங்கள் சுதந்திரத்துக்கு முன்பு கிழக்கு வங்கம், மேற்கு வங்கம் என்று இருந்தது, இப்போது அப்படியெல்லாம் தேவையில்லை, நீங்கள் பெங்கால் என்று மாற்ற வேண்டும் என்று கூட மேற்கு வங்கம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்போது கேரளாவினுடைய பெயர் கேரளம் என்று மாற்றப்பட இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். वो अभूतपूर्व है, वो आश्चर्यजनक है और वो हमारे इतिहास में कभी नहीं था। ऐसा विश्वास माननीय प्रधानमंत्री जी की नीतियों से, उनके कार्यों से देश के जन जन में आया है। कैबिनेट ने जो महत्वपूर्ण फैसले लिए आज, उसमें सबसे पहला फैसला लिया है केरला का नाम परिवर्तन करके केरलम। दूसरा, गोंदिया से जबलपुर रेलवे लाइन को डबल करने का। तीसरा, बिहार में पुनरक से किऊल 3rd और 4th लाइन रेलवे की। चौथा, गमरिया से चांदिल झारखंड में है 3rd और 4th लाइन। फिर श्रीनगर में नया इंटीग्रेटेड एयरपोर्ट टर्मिनल। अहमदाबाद मेट्रो का एक्सटेंशन। पावर सेक्टर के एक बड़ा पॉलिसी डिसीजन लिया गया है और रॉ जूट के MSP का निर्णय लिया गया है। आज पहली बैठक में 12,236 करोड़ रुपए के फैसले प्लस 2 बड़े पॉलिसी डिसीजंस और रेजोल्यूशन लिया गया। सबसे पहले அமைச்சரவை கூட்டத்தில் சுமார் 12,000 கோடி மதிப்பிலான பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதோடு ஒரு கொள்கை முடிவுக்கும் இன்று அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. जब से भाषा के आधार पर राज्यों के डिलिमिटेशन हुए, राज्यों का निर्माण हुआ, तब से एक बड़ी डिमांड थी कि केरला का नाम केरलम होना चाहिए, जो कि मलयालम भाषा में மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போதிலிருந்தே ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் கேரளாவினுடைய பெயரை கேரளம் என்று மாற்ற வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை இருந்து வந்தது. आज यूनियन कैबिनेट ने अप्रूवल दिया और इसका एक पूरा प्रोसेस है जिसमें राज्य सरकार और राज्य की विधानसभा का भी बड़ा रोल है।
நீண்ட கால இந்த கோரிக்கைக்கு இன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இதற்கு சில நடைமுறைகள் இருக்கின்றன. ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்ற வேண்டும் என்றால் அந்த மாநில அரசு சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும். और आज इस फैसले के बाद में माननीय राष्ट्रपति जी केरला ऑल्टरेशन ऑफ नेम बिल 2026 ये राज्य की विधानसभा के पास भेजेंगे इसको आगे बढ़ाने के लिए, और उनके राज्य की विधानसभा के निर्णय के आने के बाद में भारत सरकार इसमें अगला स्टेप लेगी. இன்று மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் வழங்கியதை தொடர்ந்து விரைவில் குடியரசுத் தலைவர் கேரளா ஆல்டரேஷன் ஆஃப் நேம் பில் என்கிற ஒரு மசோதாவை கேரள மாநில சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைப்பார். साथियों 3 रेलवे के प्रोजेक्ट्स अप्रूव हुए हैं. அந்த மசோதாவின் மீது கேரள மாநில சட்டப்பேரவை தன்னுடைய பார்வைகளை வழங்கிய பிறகு அதிகாரப்பூர்வமாக கேரளாவினுடைய பெயர் கேரளம் என மாற்றப்படும். पहला प्रोजेक्ट है जबलपुर से गोंदिया. जबलपुर से गोंदिया प्रोजेक्ट को हम अगर देखें, ஜபல்பூர் கோந்தியா இடையிலான புதிய ரயில் திட்டத்திற்கும் இன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. प्रयागराज, बनारस, काशी और उसके बाद में बिहार और छत्तीसगढ़ और झारखंड और मध्य प्रदेश का रीवांचल जो एरिया आता है अपना, इन सब का साउथ की तरफ जाने का जो रास्ता है, कन्वेंशनली वो रास्ता जबलपुर से इटारसी, इटारसी से नागपुर और फिर नीचे जाता है, साउथ की तरफ जाता है. इस ஜபல்பூரிலிருந்து இட்டார்சி, இட்டார்சியிலிருந்து நாக்பூர், இப்படி மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வழியாக இந்த புதிய ரயில் தடம் அமைய இருக்கிறது. चांदा फोर्ट, बल्लार शाह और फिर बाद में नीचे सिकंदराबाद की तरफ जाए तो एक डायरेक्ट पैरेलल कॉरिडोर बन जाता है जो नॉर्थ से साउथ की कनेक्टिविटी को सिग्निफिकेंटली इंप्रूव करता है. इसी இதன் மூலம் வடக்கிலிருந்து தெற்குக்கான இணைப்பு வசதி கணிசமாக அதிகரிக்கப்படும். लिया गया है. बहुत ही इम्पोर्टेंट प्रोजेक्ट है. 231 किलोमीटर्स का है. टोटल 5,236 करोड़ रुपीस का इन्वेस्टमेंट आएगा. महाराष्ट्र का गोंदिया जिला और मध्य प्रदेश का जबलपुर, मांडला, शिवनी, बालाघाट. கேரளாவின் பெயர் மாற்றத்திற்கு தற்போது மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டு இருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் பாசரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்